கலாச்சார மாற்றம் நடந்தேறாவிட்டால் திராவிட மாடல் என்பது ராஜாவுக்கு அந்த தனி தொகுதி மட்டும்தான் கிடைக்கப்பெறும். எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் ஜவஹர் நேசன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கல்வியாளர் அந்த குழுவில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியே வந்தார். எதற்காக வெளியே வந்தார்? அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனா திராவிட மாடல் என்று சொல்கின்ற நபர்கள் சமூக நீதியை பற்றி பேசுவார்களே ஒழிய சமூக மாற்றம் அவர்கள் வாயிலிருந்து வரவே வராது. சமூக மாற்றத்தை பேசிவிட்டால் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆட்சி அதிகாரம் என்பது கன்சிராமனுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் கிடைக்கப்பெறும் ஒழிய திராவிட மாடல் மூலமாக கிடைக்கப்பெறாது. திராவிட மாடல் என்பது சனாதன மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. திராவிட மாடல் அரசியல் ரீதியாக அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி இதை தாண்டி அதுலயும் அதாவது காங்கிரஸ்காரன் வச்சிருக்கிறான் அல்லது பிஜேபி காரன் வச்சிருக்கிறான் ஒரு SC ST விங்கு வச்சிருக்கிறாங்கன்னா திராவிட மாடலும் SC ST விங்கு வச்சிருக்குது.